அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. அதாவது ஸ்டஃப்ட் லேடிஸ் ஃபிங்கர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். ஒரு பெரிய மண் பாத்திரத்தில் நான் 4 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க கேஸை. இப்போ இதை வறுத்து ஒரு பிளேட்டில் நான் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 15 பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன பல் பூண்டு. அப்புறம் தேங்காய் நீங்கள் உங்கள்கிட்ட காஞ்ச தேங்காய் இருந்தது, ட்ரை கோக்னட் இருந்ததுன்னா ஒரு அரை முறி போட்டுக்கலாம். நார்மல் தேங்காய்னாலும் பயன்படுத்திக்கலாம். பட் இந்த ட்ரை கோக்னட் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வரும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. அப்புறம் நிலக்கடலை இதோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிலக்கடலை ஒரு 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே ஒன்றா கொட்டிட்டேன். அதாவது நம்ம எல்லாமே என்னென்ன வறுத்து வச்சுருக்கோம் எல்லாமே ஒன்றா கொட்டிட்டு, அந்த இதமான சூட்டிலேயே ஒரு 6 வத்தலும் கொஞ்சோண்டு புளி, ரொம்ப கம்மியாக பேருக்கு கொஞ்சோண்டு புளி போட்டு திரும்ப அந்த இதமான சூட்டில் திரும்பியும் நம்ம அந்த வத்தலையும் புளியையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் இது எல்லாமே கொட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் நான் 300 கிராம் பயன்படுத்துகிறேங்க. நல்ல இலை வெண்டைக்காய், அதாவது கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி உடச்சி பார்த்து வாங்கணும். இது பார்க்க நல்லா பெருசாக தெரியுது, பட் ரொம்பவே நல்ல இலை குவாலிட்டியான வெண்டைக்காய். இந்த மாதிரி அதோட தலைப்பகுதியையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு மிடில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இப்படி நல்லா கீறிக்கோங்க. அந்த சைடு போகிற அளவுக்கு கீறக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி இது உள்ள விதைகளெல்லாம் எடுத்துருங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் வேலை மாதிரி தெரியும், பட் இது பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே, அதாவது அது சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா அதில் உள்ள எல்லா சீடும் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பெருசாகவே நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே ஆறிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு பிஞ்சளவு, 1 அல்லது 2 பிஞ்சளவு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் தண்ணி போட்டு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பவுடராக தான் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த வெண்டைக்காயில் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். நல்லா நீங்கள் சும்மா பேருக்கு ஃபில்லப் பண்ணக்கூடாதுங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா உங்கள் ஃபிங்கரை வச்சு அழுத்தி விட்டு ஃபுல்லாக டைட்டாக ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ டைட்டாக ஃபில்லப் பண்ணியிருக்கேன்னு. இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் பாகற்காயில் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் நான் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெயில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி வரிசையாக வச்சுருங்க. உங்களுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேஸை நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு தூவியிருக்கேன். இதில் நம்ம கருவேப்பிலை, கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக, அதாவது நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிட வேண்டாம் கேஸை. இப்போ நம்ம இது எல்லாமே பெரட்டி போட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தெரியும், பட் ரியலி ரொம்ப நீங்கள் பண்ணி முடித்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது இப்போ மோர் குழம்பு,
நல்ல ஒரு ரசம் அப்படி இல்லைன்னா சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில நேரம் வெறும் ரைஸில் கூட இது நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், அப்படி டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரை பண்ணதுக்கு வந்து இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமும் இல்லை. பாருங்கள், இப்பொழுது சுவையான பிண்டி மசாலா, அதாவது வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிட்டு. இது நல்ல ஒரு அந்த நிலக்கடலைலாம் சேர்ந்த அந்த ஸ்டஃப் இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பாகற்காயில் பண்ணலாம், கத்தரிக்காயிலையும் பண்ணலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.